நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ராகவன் மாறனும் பேசிகிட்டு இருக்க சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த தண்டபாணி மாமா ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு கண்மணி அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேலை எடுக்க தான் வந்திருக்காங்க. அதோ வந்துட்டா பருவாள் அப்படின்னு சொல்ல ராகவன் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. டேய் நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்ல, சட்டை வேற போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, டேய் அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போய் பாரு, என்ன பார்த்தா அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் தள்ளி போயிடுறாங்க. ராகவன் வந்துட்டு வாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, முகூர்த்தத்துக்கு வந்துட்டு சேலை எடுக்கணும்ல, அதான் பார்க்க வந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நான் தான் உங்களை கூப்பிட்டுருக்கணும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே சைடில் நிற்கிற மாறனை பார்த்து கண்மணியும் அவங்க தங்கச்சியும் வந்துட்டு அக்கா அவனை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நின்று முறைச்சிட்டே போகிறாங்க. அப்புறம் சேலையெல்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சேலையாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ராகவன். ஆனால் கண்மணி வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்லேயே இருக்காங்க. ஏன்னா யோசித்து பார்ப்பாங்க, அவங்க லவர் கூட வந்திருந்தப்போ சாரி இங்கே தானே செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டு வந்துட்டு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க கண்மணி இது நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்துட்டு பார்த்து பண்ணுறாங்க. வேமா வந்துட்டு வீரா வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. கண்மணி இங்கே என்னதான் நீ பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனா தயவு செய்து சொல்லிடு, நான் அந்த சார்கிட்ட எதுனாலும் பேசிக்கிறேன். ஆனால் பாரு ராகவன் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவார், உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு, நீ என்னண்டா அமைதியாக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. முழு மனசோட நீ எதுவுமே பண்ண மாட்டியே, நீ இப்படி இருக்க பார்த்துட்டு எனக்கே உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி இனிமேல் நான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்ல, சரி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா போனதுக்கப்புறம் இனிமேல் இந்த கல்யாணத்தில் நம்ம முழு மூச்சை இறங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. சிரிச்சா பார்த்தா ராகு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு எல்லா சிலையும் கண்மணி வச்சு பார்க்குறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க ராகவன் வந்துட்டு இந்த கலர் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு மாறனோட அப்பா வந்துட்டு வர்றாங்க. வந்ததுமே அத்தாடி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த பக்கம் திரும்பிக்கிற, ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எஞ்சி நிற்கிறாங்க. ஐயோ உட்காருங்க, சேலை எடுத்துகிட்டு தான் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, சரிம்மா செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லலாம், இந்த சிலையை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள விலையை வந்துட்டு வீரா பார்க்குறாங்க. என்ன இது 25,000 இருக்குமே ரேட்டு குறைஞ்சது, என்னென்ன 2,000 இருக்குது அப்படின்னு சொல்ல ராகவன் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. ஓஹோ அப்போ தான் வந்துட்டு டேக்கை மாற்றி வச்சுருக்காங்க போல், அதிக ரேட் இருந்தால் இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ராகவன் புரிஞ்சுக்கிறா. அதே சமயத்தில் அந்த பக்கம் மாறணும், இந்த சேலை வந்துட்டு 2,000 அப்பா வேலைலாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. வீரா வந்துட்டு ஐயா இதை நம்பவே முடியல, இது எப்படி 2,000 இருக்கும், நான் இந்த கடையில் தான் வேலை பார்க்குறேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, ஏம்மா சரியான வேலை தான்மா, இங்கே பாருங்கள் நீ எடுக்கலாட்டி என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா வந்துட்டு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பில் போகிறதுக்காக கொண்டு வர்றாங்க. அப்போ ஐயா உங்கள் கையால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்ல, அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு யோசித்து பார்க்குறாரு. கண்மணியோட கல்யாணத்துக்கு இவர் கையில் தான் கொடுத்துருப்பாங்க, கண்மணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்களா, அதை யோசித்து பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதையா, நீங்கள் எங்களுக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க, அதெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல கண்மணி கிட்ட கொடுக்குறாங்க. கண்மணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது வள்ளி தான் வர்றாங்க. பையில் வந்துட்டு ஏதோ கொண்டு வராங்க. அப்போ வந்துட்டு வீட்டில் அப்போ தான் அவங்க அன்னை ஃபோட்டோ முன்னாடி சேலையெல்லாம் வச்சுட்டு இவங்க வேண்டி அந்த சேலையை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தது இவங்கதுக்கு வர்றாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஷாக் ஆகி போயிருக்கு. என்னம்மா அது சேலை கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்ற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. இந்தாம்மா இது உனக்கு தான், இங்கே வா அப்படின்னு சொல்ல, என்ன இது அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நகையெல்லாம் இருக்குது, இது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னதான் இருந்தாலும் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க வசதிக்கு வந்துட்டு உங்களால் பண்ண முடியாது, அப்புறம் எங்கள் அண்ணனை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணதுனால எங்கள் அண்ணனை வந்துட்டு எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க சொந்த பந்தத்துக்குள்ளே, அதனால நீங்களே எங்களுக்கு ஏற்றவங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேணாமா, அவங்க கல்யாணத்துக்கு பண்ணுற செலவு பொண்ணு கழுத்தில் போட்டிருக்க நகையை பார்த்துதாமா அவங்க வந்துட்டு எடையே மதிப்பிடுவாங்க, உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நகைலாம் கிடையாது, இதெல்லாம் இதை வச்சுக்கோங்க கண்மணி, இந்த மாதிரி நகையெல்லாம் நீ தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்குலாம் பயங்கர கோவம் ஆயிடுது. உங்கள் நகை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. ஏமா அப்புறம் என் அண்ணனோட மானம் தான் போகும் அப்படின்னு சொல்ல, எங்கள் கண்மணிக்கு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ கல்யாண செலவையாவது நாங்கள் எடுத்துக்கிறோம், அதையும் நீங்கள் தான் எடுக்கணும், வேணா உங்களுக்கு வந்துட்டு முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, அதையும் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை மூக்கொடைச்சி அமுச்சு விட்டுடுறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளி தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிடணும்னு வர, எங்கே போனேன் அப்படின்னு கேட்க, சும்மா தான் வெளியில் வந்துட்டு நடந்து போனேன் அப்படின்னு சொல்ல, என்ன எங்ககிட்டே போய் சொல்கிறியா, நகை எடுத்துகிட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்களும் வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் இப்படி பிரச்சனை படிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அண்ணே உனக்காண்டி தானே பண்ணேன், நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அப்புறம் அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க, ஒன்றும் இல்லாத குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு உன்னை தானே தப்பாக பேசுவாங்க, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அங்கே என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்லு, அதுக்கடுத்து நீ நல்லது பண்ணியா கெட்டது பண்ணுதேன்னு சொல்லிட்டு நான் யோசித்துக்கிறேன், என்னத்தையாவது உனக்கு இப்படி தான் தேவையில்லாத பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க.
அப்படி எதுவுமே நான் வந்துட்டு பண்ணவே இல்லை. இதெல்லாம் அண்ணி நகையை கொண்டு போய் அவங்களுக்கு நல்லது படும் தான் நினச்சேன். அவங்க தான் வந்துட்டு ரோசக்காரங்களாச்சே, அதனால என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஆளுக்கு சேர்ந்து என்னை திட்டுற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதானே? இந்த குடும்பத்துக்கு எதுனாலும் நான் நல்லது மட்டும் தான் நினைப்பேன். ஆனால் என்னையே நீ சந்தேகப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே பார்வழி, அவங்கள பற்றி தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை இழுத்து வைக்கிறாங்க? என்ன நினைச்சேன்னு முழுசாக சொல்லு அப்படின்னு சொல்ல, வள்ளி வந்துட்டு ஐயோ என்னது சுற்றி முற்றி நம்மளை ரவுண்டு கட்டிட்டாங்க, விடமாட்டாங்க போலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஏஞ்சி வராங்க. சரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.